வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். என்டிகே சீமான் அவர்களை வைத்து செய்யும் தாவைக்காவினர் ஒரு பக்கம், இந்த இன்ஃபுளுசர் ஒரு பக்கம், இப்படி அவர் மேல சீமான் அவர்கள் மேல வந்து ஏகப்பட்ட கருத்து மோதல்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மனுஷனை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த டீடைல்ஸ்ல வந்து எடுக்க போனா தலைவன் வந்து சினிமால நடிச்சிருக்காருங்க ரீசெண்டா. அதாவது இவரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கக்கூடிய படமான எல்ஐசி படம் விக்னேஷ் சிவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல சீமான் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல்ல வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஏதோ கராத்தா மாஸ்டர் மாதிரி இருக்காரு. இதை பார்த்த பலர் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கிட்டு வராங்க. சீமான் அவர்களே, நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? இந்த மாதிரி கூத்தாடி பின்னாடி வந்து போகாதீங்க, சினிமாக்காரன் பின்னாடி வந்து போகாதீங்க, அரசியல் வேற சினிமா வேற, இதெல்லாம் பல டைலாக்ஸ் வந்து விட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க மட்டும் ஏன் போய் சினிமால வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன நியாயம்? அப்போ நீங்க வந்து அதை பத்தி பேசாம இருக்கணும். கூத்தாடின்னு சொல்லியிருக்க கூடாது, ஏன் கூத்தாடி பின்னாடி போறீங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. நீங்க வந்து ஏன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து விமர்சனம் படுத்திருந்தீங்க? குறிப்பிலும் விஜய் அவர்கள் ஒரடியா ரெண்டடியா பல அடி அடிச்சிருந்தீங்க. விஜய் அவர்கள் என்டிகே கட்சி இப்போ எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய வீடியோஸ்ல முழுக்க முழுக்க விஜய் அவர்களை திட்டி சாடி அவரை வருத்தி எடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க நீங்க இப்ப எப்படி போய் படத்துல வந்து நீங்க நடிக்கலாம்? இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. உங்களோட வீடியோஸை வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து பல தடவை கூத்தாடி பின்னாடி வந்து போகாதீங்க, சினிமாக்காரன் பின்னாடி போகாதீங்க அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு தலைவர் சீமான் அவர்கள் இந்த எல்ஐசி படத்துல வந்து நடிச்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒரு புறம் எடுத்து போட்டு ரொம்ப மீம்ஸ் பறக்குதுங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து டிவிக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம், இந்த இன்ஃபுளுசர் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க நியாயத்தை நான் வந்து பேசுறேன்டா அப்படின்ட்டு அவங்க பல டீ கோட்ஸை வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சீமான் அவர்களுடைய மைண்ட் செட் இப்ப என்னவா இருக்கும்னா, ஏன்னா தெரியாதனமா ஒரு படத்துல போய் நடிச்சுட்டேன் ரீசெண்ட் டைம்ல, என்னடா இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவங்க சொல்றதுன்றதை காட்டிலும் உண்மை என்னன்றதை பார்க்கணும். மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி போவாதீங்க, கூத்தாடி பின்னாடி முழுக்க முழுக்க போகவே போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே ஒரு கூத்தாடியாக சீமான் மாறி இருக்கிறது வந்து பல கேள்விகளையும் பல விவாதங்களையும் இந்த இடத்துல வந்து ஏற்படுத்திடுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கூத்தாடி அப்படிங்கிற அந்த விமர்சனங்களை வந்து அடுக்கக்கூடாது. சீமான் அவர்கள் இப்படிதான் முரண் கருத்துக்கள் நிறைய வச்சிருக்காரு. சோ அவரே அதை சொல்றாரு, அவரே அதை செய்யறாரு. இதே மாதிரிதான் பல முரண்கள் இருக்கு. ஒருத்தர் வந்து திட்டுறாரு அவரு, அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் பேசுறாரு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து நல்லா பேசுறாரு. எக்ஸாம்பிளுக்கு விஜய் அவர்கள் என் தம்பி அப்படின்ட்டு மூச்சுக்கு 300 தடவை வந்து விஜய் அவர்களை சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் அவர்கள் எப்போ தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணாரோ அவங்களுடைய கொள்கை பிடிக்கல, அவங்களுடைய சேர்க்கை சரியில்லை அப்படி இப்படின்ட்டு விஜய் அவர்களை இப்போ வரைக்கும் போட்டு அடி முத்தி எடுத்து பொழந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன சீமான் அவர்களே அப்படின்ட்டு பல கருத்துக்களுக்கு வந்து இங்க ஒரு சில டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் இன்ஃபுளுசரும் வச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நமக்கு தேர்தல் என்பது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இல்லையா, அதனால ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வாகனத்தை எடுத்து கொண்டு போயிட்டு நிறைய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிலையில ரீசெண்டா சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு மத்தியில. அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கூட்டத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. அவர் வந்து ஒரு ரத்தத்திலேயோ அவருடைய சதையிலேயோ எல்லா இடத்துலயும் டிவிக்கே அப்படின்ற அந்த விஜய் அவர்களுடைய கட்சியுடைய அந்த பெயர் என்பது ஊறி போயிருக்கு வேணுமோ. கரெக்டா என்டிகே சீமான் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு டூ வீலர்ல வராரு, வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு டிவிக்கே அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. டக்குன்னு சீமான் அவர்கள் வந்து ஏய் கூப்பிடுறாங்க டிவி விற்கணும்னா எங்கன்னா போய் டிவி வித்துரா, இங்க ஏன் டிவி விற்கிற அப்படின்ட்டு அந்த நபரை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சில என்டிகேவினர் வந்து தாக்கி வேற இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், இது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஆனா உண்மையா இந்த மாதிரி அடிக்கவே கூடாது. இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து டைரக்டாவே இதை வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணலாம். இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தவனுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் என்பது அவனோட விருப்பம். அவன் எங்கன்னா போயிட்டு என்ன வேணா பேசுவான். அவன் தப்பா பேசல, யாரையும் அசிங்கமா பேசல. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி இந்த இடத்துல வந்து அடிக்கலாம்? அதாவது ஏகப்பட்ட நியாயங்களை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியில அப்பேற்பட்டிருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு ஒருத்தர் வந்து கூட்டத்துல டிவிக்கே அப்படின்னு சொன்னதால ஏன் அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது நிறைய பேரும் இப்போ வந்து வச்சுட்டு வராங்க. அவருக்கு பிடிச்ச கட்சி பேரை வந்து கத்திட்டு போறாரு. கத்திட்டு அவரு உங்களை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காரா, இல்ல உங்களை பேச விடாம பண்ணிட்டு இருக்காரா, வேற எதனா பண்ணாரா? ஜஸ்ட் டிவிக்கே அப்படின்ட்டு ஒரு கத்தினார்ல, எப்படியாச்சும் கத்திட்டு போட்டு ஃப்ரீயா விட்டு உங்களுடைய வேலையை பாருங்க. உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய கோல்ஸ் அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அதை விட்டுட்டு டிவி விற்கிறதுனா அங்கேனா போய் டிவி வித்துறா அப்படின்ட்டு ட்ரிகர் பண்ணி அங்க இருக்கக்கூடிய என்டிகேவினர் வந்து அந்த நபரை வந்து தாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பயங்கர பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. இப்ப பல பேர் வந்து என்ன பதிவு பண்ணிட்டு வராங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து முன்ன இருந்த மாதிரி கிடையாது, இப்ப முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் அரசியல்ல வந்து போக்கஸ் பண்ண மாட்டாரு. விஜய் அவர்களை எப்போ ஒடுக்கணும் அழிக்கணும் அப்படின்றதுலதான் அவர் வந்து குறியாக இருக்காரு. முக்கியமா இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சனப்படுத்திட்டே வராரு. இப்படின்ட்டு பல கருத்துக்கள் வந்து இப்போ பதிவு பண்ணிட்டு வராங்க. அதுவும் மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்லாம் நிக்கல. விஜய் அவர்களை டம்மி பண்ணி டிஎம்கே வந்து வின் பண்றதுக்காக தான் இவங்க வந்து இப்போ ஒரு கேம்ல வந்து இவங்க இறங்கியிருக்காங்க, நிறைய காசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பல தரப்பினர் வந்து இப்போ அவங்களுடைய அந்த பதில்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து பார்த்துட்டு பண்ணாவும் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இவங்க வந்து பல அஜெண்டாக்களையும் பல விஷயங்களையும் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இவங்க வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல பல பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சீமான் அவர்கள் பாருங்க, அவருடைய ரூட்லயே அவர் போல தேவையில்லாம வெறுப்பு அரசியல் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதாவது ஒரு சில ஜென்சி கிட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க 2000 சம்திங்
அப்பல இருந்தே நான் அவங்க சீமான் அவர்களுக்கு ஃபேனு. இப்போ 2026 என் கண்ணு முன்னாடியே அந்த கட்சி வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை வந்து டம்மி பண்ணாலோ, ஒருத்தவங்க மேல வன்மத்தை செலுத்தினாலோ, கோபத்தை செலுத்தினாலோ, மக்களுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குதுன்றது வந்து இந்த இடத்துல வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த ட்ராப்ல இருந்து சீமான் அவர்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு பல கருத்துக்கள் வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. பட் தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த வெறுப்பு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கேவை பாருங்க, இது வரைக்கும் விஜய் அவர்களுடைய பெயர் சொல்லி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிட்டாங்களா? இல்லையே. அவங்களுக்கு தெரியுது அரசியல்னா என்னன்னு தெரியுது. ஆனா இந்த மனுஷனுக்கு எங்க கோவம் தான் அதிகமா வருது அப்படின்ட்டு சீமான் அவர்களை வந்து இன்னொரு பக்கம் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ அவங்க வந்து இருக்கக்கூடிய உண்மையை வந்து நியாயமா சொல்றோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பல கருத்துக்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்றதுன்னே புரியல இந்த இடத்துல. சோ சீமான் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ அவங்களுக்கு வந்து சீமான் அவர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் இருந்தாங்க. அவங்களுடைய ஓட் பேங்கிங் பர்சன்டேஜும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்தது. பட் இப்போ விஜய் அவர்களை இந்த மாதிரி தாக்கறதால அந்த ஓட் பேங்கிங் வந்து இன்னும் ஏறுமான்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து கிடையாது. அது வந்து பிரச்சனைக்கு தான் தள்ளப்படும். இவங்க இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து விமர்சனம் படுத்திட்டு போயிடலாம். பட் அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை அண்ணனா, தம்பியா, அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனா அப்படின்ட்டு பல பேர் வந்து இப்ப வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டம் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்து விமர்சனப்படுத்துறதால இங்க தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்படுறான். ஏன்னா ஒருத்தவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் அவர்களை. அப்போ விஜய் அவர்களை போட்டு அந்த மாதிரி விமர்சனப்படுத்தும் போது, ஐயோ என் தலைவனை, என் அண்ணனை, தன்னை தானே விமர்சனப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பாணிக்கு இது வந்து தள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் டிஎம்கே கூட விஜய் அவர்களை வந்து அந்த அளவுக்கு விமர்சனப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை வச்சுதான் விமர்சனப்படுத்திட்டு வராங்க அப்படின்ட்டு இவ்வளவு கருத்துக்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சீமான் அவர்கள் மற்றும் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனப்படுத்திட்டு இருந்தாங்க. இவர் வந்து படம் நடிக்க போயிடுவாரு, சுறா 2 வந்துரும், அந்த படம் வந்துரும், இந்த படம் வந்துரும். எலெக்ஷன் முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து படத்துல நடிக்க போயிட்டாரு அப்படின்ட்டு இப்ப சீமான் அவர்களை தான் வச்சு செஞ்சுட்டு வராங்க. அதே சமயத்துல ஒரு சில இன்ஃபுளுசர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முன்னாடி அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களை சார்ந்து இருக்கிறதால ஒரு சில இன்ஃபுளுசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களே நீங்க வந்து போக்கஸ் பண்ண வேண்டியது வந்து டிஎம்கேவை தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வரக்கூடாத அளவுக்கு வந்து அவங்க மேல வந்து விமர்சனம் வைக்கணும். மக்களுக்கு மத்தியில வந்து அவங்க செய்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லணும். சோ இங்க நீங்க இப்படிதான் பிரச்சாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு விஜயர்களை போட்டு தாக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டோம், நாங்க பூரா பேரும் போயிட்டு டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபுளுசர்ஸ் வந்து இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கர தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு வராங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.